நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஏற்கனவே போன வீடியோல நம்ம என்ன பேசணும்னாக்க டாப் அப் பிளான் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இங்க வந்து டிடக்ஷனபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்பேர் டு டாப் அப் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இதோட ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த டிடக்ஷனபிள் வந்து நம்ம வந்து 20,000, 30,000, 50,000, 1 lakh அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்படின்னு பண்ணோம்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு கம்பெனியில் பாலிசி இருந்தா அந்த கம்பெனி பாலிசியில இருந்து 1 lakhஓ இல்லை 50,000ஓ இல்லை 30,000ஓ பே பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்கதை நம்ம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். அதுக்கு அந்த 1 lakh வந்து கம்பெனி தான் பே பண்ணணுன்றது இல்லை, நம்ம ஓன் மணி கூட பே பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் வந்து இப்போ நார்மலாக ஒரு 10 lakhs எடுக்கும் போது ஒரு 25 years இதே மாதிரி நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி, ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அரௌண்ட் 25,000 பக்கம் வரும். இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அட்லீஸ்ட் 40% நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். விச் மீன்ஸ் ஒரு 15,000 மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் வந்து இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரியே நாங்கள் இதுலயும் வந்து டேபிள் கொடுத்துருக்கேன். ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து 30 years இருந்தால் எவ்வளோ ப்ரீமியம் வரும், 35 இருந்தால் எவ்வளோ ப்ரீமியம் வரும், 40 இருந்தால் எவ்வளோ ப்ரீமியம் வரும்ன்றதையும் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பாருங்க, 30 இருந்ததுன்னா நம்ம நார்மலாக வந்து இந்த இதில் வந்து ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 14,000 வருது, 35னா 14,500, அது மாதிரி வந்து 40ங்கும் போது அரௌண்ட் 15,000 மாதிரி வருது. ஸோ இதை நீங்கள் என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபிள்ன்ற பாருங்க. இதில் வந்து ஒரு 4-5 அட்வான்டேஜ் என்னென்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து நான் இதாவது வந்து இந்த பிளான்ல வந்து கன்சியூமபிள்ஸும் கவர் ஆகும், அது ஒன்று. இப்போ வந்து நம்ம அன்யூஸ்ட் அமௌண்ட் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் த சப்சிக்வெண்ட் இயர். இப்போ நம்ம 10 lakhsக்கு ப்ரீமியம் எடுத்திருக்கோம். இந்த இயர் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலன்னா அடுத்த இயர் வந்து கவர் வந்து அந்த 10 lakhs வந்து ஏற்கனவே இருக்க 10 lakhsோட ஆட் ஆகி 20 lakhs மாறிடும். இப்போ இந்த 20 lakhsல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு 5 lakhs வந்து யூஸ் பண்ணிட்டோம், அப்போ 15 தான் இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஏற்கனவே ஒரு 10 இந்த 15ஓட சேர்த்து 25 மாறிடும். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு 5 years வந்து யூஸே பண்ணலைன்னாக்க 50 lakhs மாறிடும். அப்படியே இது மேக்சிமம் எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா 10 times, விச் மீன்ஸ் 1 crore வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னாக்க 1 crore போயிடும். அதே மாதிரி இப்போ நம்ம 1 yearல வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு அலோகேட்டட் அமௌண்ட் எலிஜிபிலிட்டி வந்து 10 lakhs. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம வந்து 8 lakhs யூஸ் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலியில் இன்னொருத்தருக்கு வந்து நம்ம வந்து அட்மிட் பண்ணுறோம். அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிட்டு 10 lakhs அடிஷ்னலாக ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அது 10 lakhs மாறிடும். ஸோ அந்த கிளைம் எடுத்தாச்சு. மறுபடியும் இது மாதிரி வந்து n number of times ரீசார்ஜ் கேன் ஹேப்பன். இப்போ நம்ம வந்து ஒரு கிளைம் சப்மிட் பண்ணுறோம், அந்த கிளைம் வாங்கின உடனே வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து இதில் வந்து அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் அப்படின்றது வந்து. அதோட ஒரு பெஸ்ட் இது என்ன அப்படின்னாக்க லாக் த கிளாக் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு. நீங்க என்ட்ரி லெவல்ல என்ன பிரீமியத்துல போறீங்களோ அதே பிரீமியம் வந்து நீங்க கிளைமே எடுக்கலைன்னா கிளைம் எடுக்காத வரைக்கும் அதே பிரீமியமே கண்டினியூ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் 25 வயசுல இதே மாதிரி டிடக்ஷனபிள்ல அவர் வந்து ஒரு 13,500 rupees கொடுத்து அந்த பிளான் எடுக்கிறார். அவர் ஒரு 50 வயசு வரைக்கும் அதே டிடக்ஷனபிள்ல இருக்காரு. அவர் கிளைம் வந்து இதுல யூஸே பண்ணல அப்படின்னாக்க அந்த 50 வயசுலையும் அதே 13,500 தான். என்ன கொஞ்சம் ஜாஸ்தியா வரும்னா இப்போ மெடிக்கல் இன்ஃபிளேஷன்னால, ஏன்னா இப்போ வந்து 25க்கும் 50க்கும் 25 வருஷம். இந்த 25 வருஷத்துல கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதே அந்த பிரீமியத்தை ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2,000 3,000 13,500ன்றது வந்து மேபி ஒரு 16,500 மாறி இருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் மாத்திரம்தான் ஆட் ஆகும்.
மிச்சப்படி வந்து நம்மளுக்கு 50 வயசுக்குரிய ப்ரீமியம் வந்து நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ என்ட்ரியில் என்ன ப்ரீமியமோ அதே ப்ரீமியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க அடுத்த முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இந்த பிளான்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறோம். ஒரு 1 வீக்கோ இல்லை 15 டேஸோ நம்ம வந்து பிரேக் எடுத்துட்டு ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ கம்பெனியோட இன்சூரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த கேப்ல வந்து இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததுன்னா நம்ம அந்த 1 லேக் மட்டும் தான் நம்ம கையில இருந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து கம்பெனி பே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பிளானு. இது வந்து உங்க ஏஜுக்கு எவ்வளவு வரும் என்ன அப்படின்னு நீங்க தெரியணும்னு விரும்பினாக்க நான் என்னோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னோட மெயில் ஐடி இதுக்கு. ஸோ நீங்க என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா வந்து என்ன ப்ரீமியம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியரா வந்து நான் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த பிளான் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பிளானு. உங்களுக்கு வந்து இது சூட்டபிளா இருக்கான்னு பாருங்க. சூட்டபிளா இருந்ததுன்னா இந்த பிளான் நீங்க எடுங்க. நான் சொல்லியிருக்க கருத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்க பிளான் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.